கன்னிராசி அன்பர்களே வணக்கம். இன்னைக்கு உங்க ராசிநாதன் புதன் பகவான் 8ஆம் வீட்டுல சூரியனோட சேர்ந்து அஸ்தமனமாகியிருக்காரு. இதனால உங்க பேச்சுல, முடிவெடுக்கிற விஷயங்கள்ல, புது ஆரோக்கியத்துல கொஞ்சம் சவால்கள் வரலாம். ஆனா கர்மஸ்தானமான 10ஆம் வீட்டுல குரு பகவான் அமர்ந்திருக்கிறதுனால உங்க தொழில் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள் நிச்சயம் இருக்கும். புது பொறுப்புகள், பதவிகள் கூட தேடி வரலாம். பாக்யஸ்தானமான 9ஆம் வீட்டுல சுக்கிரன் இருக்கிறது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் எதிர்பாராத லாபங்களையும் அப்பா வழியில ஆதரவையும் கொடுக்கும். 6ஆம் வீட்டுல ராகு இருக்கிறதால உங்களுக்கு எதிரா செயல்பட்டவங்க பின்வாங்குவாங்க. போட்டிகள்ல ஈஸியா ஜெயிப்பீங்க. 5ஆம் வீட்டுல சந்திரன் அவிட்டம் நட்சத்திரத்துல இருக்கிறதால பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிக கவனம் தேவைப்படும். மனசுல சில நேரங்கள்ல குழப்பமும் சஞ்சலமும் வந்து போகலாம். 7ஆம் வீட்டுல செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருக்கிறதால கணவன் மனைவி உறவுல அல்லது கூட்டாளிகளோட கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பிருக்கு. பொறுமையா இருக்கணும், விட்டு கொடுத்து போறது ரொம்ப நல்லது. 12ஆம் வீட்டுல கேது இருக்கிறதால தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க பாருங்க. ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கும். இன்னைக்கு அஷ்டமி திதிங்கிறதால எந்த ஒரு சுப காரியத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமைங்கிறதால சூரிய பகவான வழிபடுறது 8ஆம் வீட்டு சூரியனோட தாக்கத்தையும் அஸ்தமன புதனோட எதிர்மறை விளைவுகளையும் குறைக்கும். இன்னைக்கு உங்களுக்கான மொத்த பலன் 5ல 5 மதிப்பெண்கள். தொழில் ரீதியான புது வாய்ப்புகளை நல்லா பயன்படுத்திக்கோங்க. சூரிய பகவான வழிபடுங்க. பண விஷயங்கள்ல பொறுமையா இருங்க. கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க. அவசரப்பட்டு எந்த முக்கிய முடிவும் எடுக்க வேண்டாம். தேவையில்லாத செலவுகளை தவிர்த்து சிக்கனமா இருங்க. புதன் பகவானுக்கு ஓம் பிராம் பிரீம் பிரௌம் சக புதாய நமகங்கிற மந்திரத்தை சொல்லலாம். திருவெண்காடு புதன் பகவான் கோயிலுக்கு போறது நல்லது. புதன்கிழமைகள்ல விநாயகரை வழிபடுறதோ பசுக்களுக்கு கீரை கொடுக்கறதோ ரொம்ப விசேஷம். நல்லதே நடக்கும். நன்றி.